தலைவலிக்கான மருத்துவம். தலைவலி ஏன் வருது? சாதாரணமாக சிலர் பேசுகிறது பிடிக்காமே தலைவலி வரும். அதிக நேரம் தொலைக்காட்சி பார்க்குறதால தலைவலி வரும். அதிக சத்தங்கள் கேட்குறதால தலைவலி வரும். அதிக நேரம் எழுத்து வேலை இருந்தாலும் தலைவலி வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தலைவலிக்கு. தலைவலி குறைஞ்சது ஒரு 200 வகை தலைவலி இருக்குது. எந்த தலைவலியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நெத்தி திக்கு திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த தலைவலிக்கான மருந்து. இதில் கண்டத்திப்பிலி, வேலிப்பருத்தி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலைவலி வர நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க, அதிக டென்ஷன், தூங்காமல் இருக்கிறது, அதிக உணவு சாப்பிட்றவங்க, பெருந்தீனி சாப்பிட்றவங்க, அதே நேரத்தில் வெறும் வயிறா பட்டினி இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவலிக்கு காரணங்கள் நம்ம மைண்டும் அமைதியாக இருக்கிறது, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் தலை தான் வலிக்கும். தலையில் எந்த பாரமும் இருக்காது. ஆனால் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாக்கா தலை தான் வலிக்கும். மூளை சூடேறிச்சினாலும் அவங்களுக்கு அந்த தலைவலி வரும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடம்ப ஒரே சீதோஷ்ண நிலையில் வச்சுக்கிறணும், குளிர்ச்சி படுத்தி வச்சுக்கிறணும். அந்தந்த காலகட்டங்களில் எந்தெந்த பொருள்கள் கிடைக்குதோ அதை உணவை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பருவ காலங்களில் இந்த உணவுகள் சாப்பிடணும், இந்த பழங்கள், கீரைகள் எல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்ற முறை பிரகாரம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா இந்த தலைவலி அப்படின்றதே வராது. முக்கிய காரணம் இன்னொன்றும் மலச்சிக்கல் தான். உடலில் புண்ணு இருக்கும், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி தலைவலி வரும். உடல் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா, உடல் சுத்தமாக இருந்துச்சுனாக்கா தலைவலின்றதே வராது. எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் அந்த தலைவலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகம், கண்டத்திப்பிலி, ஒரு பல் பூண்டு, வேலிப்பருத்தி இலை, இதை நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். நெத்தி முழுதும் போடணும் அப்படின்றது இல்லை. இப்படி நல்லா விழுதை தொட்டு இந்த பொட்டு, அதாவது பொய்க்கண்ணுக்கு பக்கத்தில் நல்லா வெடைப்பாக இருக்கும், அதை பொய்க்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 இடத்துலையுமே தொட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, வட்டமாக தொட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே தலைவலி விட்டுரும். அந்த நரம்பு புடைப்புகள் சூடேறி இருக்கிறது. இந்த மூலிகை சாறு கூட்டு மருந்தாக இருக்கிறப்போ வைக்கிறப்போ நல்லா குளுன்னு இருக்கும். வட்டமாக வச்சு விட்ருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக இருந்தீங்கனாக்கா அந்த சாரெல்லாம் உள்ளே போயிடும். அந்த நரம்பு புடைச்சி போயிருக்கிறது, நெத்தி முழுக்க எரியிறது, இதெல்லாம் சரியாயிரும். தலைவலி உடனே சரியாயிரும். தலைவலிக்கு கண்டத்திப்பிலி, பூண்டு, வேலிப்பருத்தி, சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே நெத்தி பொட்டில் வச்சோம்னா அந்த தலைவலி சரியாயிடும். அந்த தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.